சூப்பர் ஸ்மாஷ் உமன் 2024-25 ஃபிஃப்த் மேட்ச் வெலிங்டன் பிளேஸ் நார்த்தன் பிரேவ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். January 1 12:40 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:10 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் 5:10 AM எழுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல் வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக அமையணும். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சால் மட்டும் கலந்துக்கங்க. இந்த வருடம் முழுவதுமே பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ்டர் 11 கிவ்அவே கொடுக்குறாங்க ரெகுலராக. இன்றைக்கி டேக்கு BBLக்கு 20,000 கிவ்அவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸு, நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த வகையில் சிறப்பாக இருக்காங்க. மை மாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வெலிங்டன் பிளேஸ் 12 மெம்பர் ஸ்குவாட். மெக்கிண்டர் பாசிபிளாக பெஞ்சில் இருப்பாங்க. விக்கெட் கீப்பர், ரைட் ஹேண்ட் பேட்டர் இங்கே பெரிய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக இதை சொல்லணும். எலைஸ் பெரி நியூசிலாந்து கிரிக்கெட்டில் சூப்பர் ஸ்மாஷில் டாப் ஆர்டரில் வரதுக்கான வாய்ப்பு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் இருப்பாங்களா இல்லை ஆல்ரவுண்டராக இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா இந்த டீமில் நிறைய பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால பேட்டர் பேஸில் கன்சிடர் பண்ணலாம், தேவைப்பட்டால் பவுல் பண்ணலாம். அண்ட் எமிலிக்கர் தான் லீட் பண்ணுறாங்க. இவங்க எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது தெரியும். குவாலிட்டி ஆல்ரவுண்டர் செம்மையாக பண்ணுறாங்க. இப்போதைக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர் கன்சிஸ்டன்ட் பேஸ்லன்னா கண்டிப்பாக எமிலிக்கரை சொல்லலாம். அண்ட் இப்போ ரெபிகா பர்ன்ஸு ஓப்பன் பண்ணுவாங்க வித் எலைஸ் பெரி அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எலைஸ் பெரி 1 டவுன் பேட்ஸ்மேனாக நிறைய டைம் பார்த்துருக்கோம். டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணியும் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் இங்கே ஒரு இடம் குழப்பம் இருக்குது. மெக்ஃபேடின் அப்படின்னா ஓப்பன் பண்ண வைக்கலாம், அவங்க மேலே வந்து பார்த்துருக்கோம். பட் பாசிபிளாக பெரி பர்ன்ஸ் ஓப்பன் பண்ணால் எமிலிக்கர் அவங்களோட நம்பர் 3 ஸ்பாட்டில் இருக்க முடியும். லேக்கஸ்பருக்கு கேண்ட்லர் அப்படிங்கிற மாதிரி இது தொடரலாம். ஸோ அந்த வகையில் பாசிபிளாக இந்த ஆர்டர் தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் ஆன் டைமில் அதுக்கான கிளாரிட்டி கொடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. லேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், செம்மையான ஆல்ரவுண்டர், நல்ல பவுலிங் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. ரீசெண்டாக அந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்துறது இல்லை. பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸில் குறையே கிடையாது. சாண்ட்லர் டீசெண்டான பிளேயர், பேட்டிங் பேஸில் மட்டும் யோசிக்கணும். லெக் பிரேக் பவுலிங் இருக்குது அப்படின்னா கூட இங்கே அவ்வளோவா யோசிக்க மாட்டாங்க. நிறையா ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கனால இவங்கள ஒரு ஒன் ஆஃப் த பேட்டராக யோசிப்பாங்க. கைட்லின் கிங்கும் அந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும், டீசென்ட் பேட்டர். மெக்ஃபேடின் டாப் ஆர்டரில் ஒரு சில நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் எடுப்பாங்க. இங்கே நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்டம்பிங் பேஸில் கண்டிப்பாக மெக்ஃபேடின் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஃப்ரான்சிஸு ஓகேவான ஒரு ஆல்ரவுண்டர். முன்னாடியெல்லாம் பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க மாட்டாங்க, பேட்டிங்கில் வச்சுப்பாங்க. ரீசெண்டாக பவுல் பண்ணி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கனால ஒரு சில ஓவர் கன்சிடரபிளாக பார்க்கலாம். பட் ஸ்டில் யோசிக்கும் போது ஜெஸ்கரு, ஜாரா ஜெட்லி, கெஸ்பர்க்கு, கெர்ரு இவங்களாம் இருக்கும்போது இங்கே பவுலிங் பேஸில் சிலரை யோசிக்கவே முடியாது. குறிப்பாக கோட்ரியும் பவுலிங் பேஸில் தான் யோசிக்கிறாங்க. ரட்டாசா கோட்ரி டீசன்ட் பவுலிங் கொடுத்துருக்காங்க, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் ஃப்ரான்சிஸ்க்கான பவுலிங்கை யோசிக்க முடியாது, ஒன் ஆஃப் த பேட்டராக தான் அவங்களை யோசிக்கணும். லேட்டர் பேட்டிங் அப்படின்றதுனால பெருசாக ஸ்மால் லீக்கில் யோசிக்கவே முடியாது, யோசிக்க வேண்டாம். ஜெஸ்கரை பொறுத்த வரைக்கும் ரைட்டாக மீடியம் நல்ல பவுலிங் கொடுப்பாங்க, பேட்டிங்கில் சின்ன அவுட்புட் கொடுக்க முடியும். இவங்களில் இங்கே ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு வேளை டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்க, எண்டில் ஒரு விக்கெட் லேக்கஸ்பர்க்கோட விக்கெட் விழுவுதுன்னா அந்த இடத்துல ஜெஸ்கர் தான் வருவாங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கோட்ரி பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காங்க. பட் பவுலிங் பேஸில் தான் ரீசெண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. பேட்டிங் டெப்த்து கோட்ரி வரைக்கும் இருக்குது. ஜாரா ஜெட்லியோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெலிங்டன் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூனிட்டாக தொடர்ந்து இருக்கிறாங்க. நார்த்தன் பிரேவ் போன போட்டியில் வேக்லினை ஓப்பன் பண்ண வச்சாங்க வித் வாட்கின். பட் இந்த போட்டியில் அட்டைப்பட்டுவை ஓப்பன் பண்ண வைப்பாங்க. ஸோ வாக்லினை ஓப்பன் பண்ண வைக்கும்போதே கண்டிப்பாக அடுத்த போட்டி அட்டைப்பட்டு தான் வருவாங்க, அப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு யோசித்தோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இப்போ நிற்கிது. அண்ட் அட்டைப்பட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆல்ரவுண்டர், டவுட்டே கிடையாது. என்ன மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு தெரியும். லாங் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலிங் யூனிட்ஸுக்கு எகென்ஸ்டாக பெஸ்ட்டாக பண்ண முடியும். பட் இப்போ எங்கே யாரோட விளையாட போகிறாங்க? வெலிங்டன் பிளேஸ். அந்த யூனிட் எப்போயுமே பெஸ்ட் பவுலிங் யூனிட்டாக இருக்கும். அந்த வகையில் சம்மரி ஆட்டப்பட்டு இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். கரீம் டீசெண்டான பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ஓரளவுக்கு எபிலிட்டி இருக்குது. கைட்லின் கரீம் நல்ல கன்சிஸ்டன்ட் பிளேயராக இருந்திருக்காங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க.
நென்சியோட அந்த கன்சிஸ்டன்ட் வேறு லெவலில் இருந்திருக்கு. பட் இப்போன்னு யோசிக்கும்போது டோட்டலாகவே டவுன் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இயர்லேருந்தே கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் பேஸில் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். பெஸ்ட்டாக இருப்பாங்க விக்கெட் டேக்கிங், பவுலிங், பேட்டிங் அப்படிங்கிற வகையில் ஓவராலாக அவுட்புட் இருந்திருக்கு. அதில் குறிப்பாக பேட்டிங்கில் ரன்ன பால் ஆடுவாங்க, இருந்தாலும் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாமே குறைஞ்சிருக்கு பார்க்குறோம். ஈவால்ட் டீசெண்டான பேட்டிங் எபிலிட்டி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. அமண்டா, சாட், வெலிங்டன், பிபிஎல்ல எந்த மாதிரி பவுலிங் கொடுத்துருக்காங்க, டாப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல யோசிக்கும்போது இன்னுமே ஒரு பெஸ்ட் அவுட்புட் அண்ட் பேட்டிங்லேயும் குவாலிட்டி ஷோ பண்ணாங்க. இந்த சீசனில் பிபிஎல்லே ஒரு இடத்துல செம்மையான ஃபினிஷ் எல்லாம் கொடுத்தாங்க. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஹாலி டாப் ஆர்டரில் இருக்கும்போது ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே லேட்டாக வரதுக்கான வாய்ப்பை தான் நான் பார்க்குறேன். கரோலா ஹஃபலி டீசெண்டான ரைட்டாக மீடியம் பவுலிங், பேட்டிங் பேஸில் மேலே இருந்தால் ஓரளவுக்கு ஓகேவா பண்ண முடியும். டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பவுலிங், நல்ல அவுட்புட்டு. குறிப்பாக ஸ்லோயராக போடுவாங்க. அவங்க ஸ்பின் பால் போடுறாங்களா ஃபாஸ்ட் பால் போடுவாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் அவங்களோட பவுலிங் இருக்கும். அண்ட் அந்த கட்டர்ஸ் வீசுவாங்க. ரைட்டாக மீடியமு. ஸ்ரீயா நாயுடு ரைட்டாக மீடியமு, ஓரளவுக்கு ஓகே. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக விக்கெட் டேக்கிங்கில் ஃபீல் பண்ண முடியல ஸ்ரீயா நாயுடு. ஆனால் டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கில் நல்லா பண்ணுவாங்க. ஸ்லோயர் பால் போடுறாங்க, அந்த கட்டர்ஸ் வீசுகிறாங்க அப்படின்னா கூட டவுன்ஸ் நல்லா பண்ணுற அளவுக்கு ஸ்ரீயா நாயுடு இல்லை. சில நேரங்கள் அந்த விக்கெட் டேக்கிங் பேஸில் யோசிக்கலாம். செடன் பார்க் ஹாமில்டனில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. 6 போட்டியில் 3 பேட் ஃபஸ்ட்டு 3 சேசிங்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. நல்ல டீம் ஜெயிப்பாங்க. வெலிங்டன் பிளேஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நான் அதிகமாக பார்க்குறேன். ஒரு இடத்துல அட்டப்பட்டு, வாட்கின்னு, வெலிங்டன் குவாலிட்டின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ பெருசாக யோசிக்க முடியல இந்த டீமை. பட் அதே வெலிங்டன் பிளேஸ்ன்னு யோசிக்கும்போது பெரிய ரெபிகா பர்ன்ஸு, எமிலிக்க, லேக் எஸ்பருக்கு, மெக்ஃபிடின் விக்கெட் கீப்பர் ஓகே, அவங்கள கூட விட்டுருவோம் பேட்டிங் பேஸில். ஜெஸ்கரு அண்ட் ஜாரா ஜெட்லி. ஸோ இப்போ ஈக்குவலாக நம்ம யோசிக்கவே முடியாது. வெலிங்டன் பிளேஸுக்கான அந்த வாய்ப்பு அதிகம், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பார்க்குறேன். கேமை தனியாக எடுத்துகிட்டு போகணுன்னா அட்டப்பட்டு ஒரு 60-70 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோரை எடுத்துகிட்டு போகணும். அது குறைஞ்ச பால் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான். பட் இந்த பவுலிங் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக அப்படி நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மைண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீம் பார்க்கும்போது பவுலிங் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் பார்ப்போம். பெரி, எமிலிக்க, கெஸ்பருக்கு, கைட்லிங் ரொம்ப ரேராக பார்க்குறேன். ஃப்ரான்சிஸ் பாசிபிளா, ஜெஸ்கரு, கொட்ரி அண்டு சாரா ஜெட்லி இவங்கெல்லாம் ஆப்ஷன்ஸு. இதில் எமிலிக்கர் கண்டிப்பாக முழுமையாக வீசிடுவாங்க. லேக்கஸ்பர்க் முழுமையாக வீசிடுவாங்க. ஜெஸ்கரோட முழுமையான ஓவர் அண்ட் சாரா ஜெட்லியோட முழுமையான ஓவர் இப்படி இருக்கும். இதில் ஃப்ரான்சிஸ் கொட்ரிக்கான ஓவர் ஷேர் ஆகலாம். எலைஸ் பெரி பாசிபிளாக வீசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நான் பார்க்குறோம். ஒன் ஆஃப் த பேட்டரில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை எதுவும் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதை நம்ம பார்க்கணும். நார்த்தன் பிரேவ்னு யோசிக்கும்போது இங்கே பவுலிங் ஆப்ஷன்னு வாட்கின்னு, அட்டப்பட்டு, கரீம் ஒரு சில ஓவர் இருக்கலாம். நென்சி, வெல்லிங்டனு, அகஃப்லி சில நேரங்களில் டவுன்ஸு அண்டு ஸ்ரீயா நாயுடு. இங்கே மரமா டவுன்ஸ் முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு, அமண்டா வெலிங்டன் முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு, சமாரி அட்டப்பட்டு, ஜெஸ் வாட்கின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஓவர் வீசிடுவாங்க. இப்போ ரிமைனிங் வந்து கரீம், நென்சி. ஸோ பாசிபிளாக நென்சியுமே வீசிட்டாங்க அப்படின்னா கரீம்கான வாய்ப்பு அண்ட் அகஃப்லி, ஸ்ரீயா நாயுடுக்கான வாய்ப்பு குறையும். இதில் மரமா டவுன்ஸ் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. நென்சிக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதுனால மரமாக்கான அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இல்லை ஜெஸ் வாட்கின் கேப்டன் சில நேரங்களில் குறைவாக வீசுவாங்க. இதையுமே பார்க்குறோம். அப்போ முழுமையான யோசிக்கும் போது அட்டப்பட்டு, நென்சி அண்ட் அமண்டா மட்டும் யோசிக்கணும். மற்ற எல்லாரும் கொஞ்சம் ஓவர் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த ஓவர் ஷேரிங்கில் ஜெஸ் வாட்கின் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அண்டு மரமா டவுன்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். மைண்ட் பண்ணிக்கோங்க. எமிலிக்கர் அண்ட் லேக்கஸ்பருக்கு மோஸ்ட்லி எண்டில் வீசுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அண்ட் சமாரி அட்டப்பட்டு, வெலிங்டன் எண்ட் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. இங்கே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கணும். ரெபிகா பர்ன்ஸு, கரீமு, கைட்லிங் கரி இவங்களெல்லாம் பேட்டிங்கில் இருக்கிற இடத்துல கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் இவங்களெல்லாமே கன்சிடர் பண்ணணும். சின்னதாக விமன் கிரிக்கெட் அப்படின்றவங்க சில நேரங்களில் ஸ்கோர் வராது. குறிப்பாக சூப்பர் ஸ்மாஷில் ஸ்கோர்ஸ் வரதில்லை. பவுலர் பேஸில் தான் நிறைய கன்சிடரேஷன் இருக்கணும். பட் ஒரு பிளேயர் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி மாற்றி யோசிங்கன்னா அந்த பேட்டர் சைடில் ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணோன்னா அது வந்து நமக்கு கிளிக் ஆகிற விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த கரீமு, பர்ன்ஸு, கைட்லிங் கரி இவங்களெல்லாம் யோசிக்கிறேன். இவங்களாம் குவாலிட்டி பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸ்ரீயா நாயுடு ஒரு சின்ன கன்சிடரேஷன் தான். ஆனால் நிறைய ஓவர் கொடுக்குறாங்களான்னா சில நேரங்களில் கொடுக்குறாங்க. நியூ பாலில் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வீசுகிறாங்க. ஆனால் விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னால கொஞ்சம் எடுக்கவே யோசனையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில டீம்ஸில். பெரி, கெர்ரு, அட்டப்பட்டு நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. இப்போதைக்கு பெரி அண்ட் அட்டப்பட்டு சில ஆப்ஸில் ஆடே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறோம். அண்டு எமிலிக்க ஆப்வியஸாக எல்லோரும் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்க ஒரு பிளேயர். நம்மளும் அவங்கள தான் ட்ரை பண்ண போகிறோம். கெஸ்பருக்கு, வாட்கின் அண்டு வெலிங்டன் இவங்களெலாம் கன்சிடர் பண்ணுங்கள். குறிப்பாக
ஜெஸ் வாட்கின் அண்டு வெலிங்டனை கேப்டனாக ட்ரை பண்ணால் நார்த்தன் பிரேவ் ஃபஸ்ட் பவுல் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் ஈவன் சொல்ல போனால் அட்டப்பட்டு கேப்டனாக ட்ரை பண்ணணுன்னா கூட அவங்க ஃபஸ்ட் பவுல் பண்ணால் தான், ஏன்னா வெற்றிங்கிறது வெலிங்டனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற பேஸில் யோசிச்சாகணும். ஸோ அந்த வகையில் அப்படி ஒரு முயற்சி பண்ணுங்கள். எமிலி அண்டு பெரிய வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி கெர்ரை கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு அட்டப்பட்ட வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது டீசென்ட் சாய்ஸு. லேக் எஸ்பர்க் அண்டு அமண்டா ஜாட் வெலிங்டனை கேப்டன் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள். கெர் கேப்டன், வைஸ் கேப்டன் சமாரி அட்டப்பட்டு, லேக் எஸ்பர்க்கு பெரி, ஜெஸ்கர், சாரா ஜெட்லி அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பெரிய பவுல் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்வி வச்சுருக்கேன். பட் இருந்தால் கூட பேட்டிங்லேயே அவங்க பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க அண்ட் கேட்சிங் பொசிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்குறேன். நென்சி, வாட்கின்னு, வெலிங்டன், அட்டப்பட்டு இவங்க சைடு ஆல்ரவுண்டர்ஸு இவங்களை மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கேன். இவங்க தான் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மற்ற யாரும் பெருசாக வந்துடுவாங்கங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லை. போலிங் பேஸில் ஒரு சிலர் வேணால் வரலாம், ஒரு பால்லாம் மாறும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் வரலாம். பட் இவங்க பெஸ்ட் பிக்காக நான் பார்க்குறேன். ரெபிகா பர்ன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. மெக்ஃபிடின் விக்கெட் கீப்பிங்கில் எப்பயுமே பெஸ்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி பவுலிங் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் பேட்டிங் ஆர்டர் மாற்றம் இதை பேஸ் பண்ணி சின்னதாக யோசிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி டீம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.